அவர் கல் எடுக்க போறாரு, அவர் சண்டை போட போறாரு, நீங்களே எப்படி அசியூம் பண்ணிப்பீங்க அதை? அந்த மாதிரி வந்து அருண் ஒரு வார்த்தையும் கிரியேட் பண்ணி அங்க ஒரு பிரச்சனையும் பண்ணி இது வாரம் எல்லா டாஸ்க்லயும் அருணால அது பிரேக் ஆகும். ஏன்னா இப்போ அந்த இடத்துல அவர் தடுக்காம இருந்தான்னு ஜெஃப்ரிக்கும் ராணவுக்கும் ஒரு இஷ்யூ போயிருக்கும். அந்த இடத்துல வந்து பாரதி கண்ணம்மா சீரியல் மாதிரியே திருப்பி டாக்டரா வந்து நிற்பேன் அப்படின்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பட் லெஃப்ட்ல இவர் பிடிச்சதுக்கான காரணம் ஒருவேளை இவர் நடிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குற மக்கள்ல இருந்து உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் வரைக்குமே அது தோணுச்சு. ஏன்னா எக்ஸாக்டா அவர் இங்க விழறாருன்னா அதுக்கு ஆப்போசிட்ல சௌந்தர்யா உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு முந்தின நாள் ஜாக்கோட விஷயத்துல அவங்க பண்ணதும் வந்து எனக்கு அவங்க மேல இருந்த ஒரு மரியாதையை ஒரு 2 படி குறைச்சிருச்சுன்னு நான் சொல்லுவேன். 2வது ஜாக்லின் என்னைக்காவது எனக்காக வந்து நீ நில்லுன்னு சொல்லியிருக்காங்களா சௌந்தர்யா கிட்ட? ஏன்னா சௌந்தர்யா அங்க ஒரு செல்ஃபிஷ் கேம் விளையாடுறாங்க. ப்ராமிஸா சொல்றேன், அந்த இடத்துல சௌந்தர்யா பேசுறது எனக்கு பிடிக்கல. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வேற யாராவது ஜெஃப்ரிக்கு நடக்குதுன்னா அந்த இடத்துல நீங்க அழுதிங்கல்ல, ஜெஃப்ரிக்கு நடக்குதுன்னா அழுதிங்கல்ல. இப்போ ராணவுக்கு நடக்கும்போது நீங்க அழுக வேணாம், ஆனா அது பொய்யா பண்றான் நடிக்கிறான்னு சொல்லாதீங்கன்னு சொல்றேன். ட்விட்டர், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் வந்து ராணவ் தான் டைட்டில் வின்னர். ஸோ இது எல்லாமே ஒரு பிளேவா ஏன் இருக்கக்கூடாது? ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு, எமர்ஜென்சி உள்ள கூப்பிட்டு போறாங்க, டாக்டர்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த விஷுவல் நீங்கள் ஏன் காட்டக்கூடாதுன்னு கேட்குறேன். இதே மாதிரி ஒரு விஷயம் சீசன் 6ல் வந்தது, பொம்மா டாஸ்க்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அசீம் தான் தூக்கிட்டு போவார் உள்ள, அவங்களுக்கு மண்டையில் நான் எப்படியாவது தெரியணுன்ற ஒரு கான்வர்சேஷனை வந்து விஷால் கிட்ட ராணுவ வைக்கிறாரு. அதனால நீ ஒரு சேஞ்ச் எடுத்து நீ வெளியில் வேறு மாதிரி வந்தோன்னா அது நிஜமாலே அது இங்கே வந்து அது ஆல்ரெடி ஒன்று அடிப்போடு அந்த ஒரு பேரை வச்சு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் யாரும் அதை மீன் பண்ணி அதை சொல்கிறது. ஃபஸ்ட்டு யாராவது பார்த்துட்டாங்களா பார்க்குறாரு, இப்படி திரும்பி படுத்து போத்துக்கிறாரு, அதுவும் பெட்ஷீட்டை இப்படி எடுக்கிறாரு, இந்த கை ஒரு கை இந்த கை ஒரு கை, இப்படிலாம் மடக்க முடியாது, ப்ராமிஸாக முடியாது. ஜாக்லின் வெளிப்படையாக இருக்காங்க, ஜாக்லின் கிட்ட உண்மை இருக்குது, நேர்மை இருக்குது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லைன்னா ஜாக்லின் வேற மாதிரி விளையாடுவாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு ஜாக்லின் நடக்குது. வெல்கம் டு பிக் பாஸ் விசஸ் பிரியா. டியூஸ்டே எபிசோடு பார்த்தீங்களா? ஆரம்பிச்சதே பார்த்தீங்கன்னா சக்கரை சண்டையில் ஆரம்பிச்சது. ஸோ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஏதோ அன்வான்டா 1 hour கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு பண்ண மாதிரி தோணுச்சு. உங்களுக்கு எப்படி இருந்தது அது பார்க்கும்போது? எபிசோட்ல பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். ஏன்னா 24 hours நிறைய விஷயங்கள் நடக்கும். அதில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அந்த ஒரு கிறிஸ்பா எது கிடைக்குதோ, ஒரு சண்டை போதுன்னா அது நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் தானே. ஸோ அதனால அதை எடுத்து போட்டாங்க. பட் அது ரொம்ப என்ன சொல்றது, மொக்க கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த ஒரு சுகர் பிரச்சனை வந்து ஆல்ரெடி பிக் பாஸ்ல வந்து முட்டை பிரச்சனை இது சீசனா இருந்திருக்கு. நான் இதை மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்கேன். இந்த சீசன்ல வந்து புது விதமா சக்கரை பிரச்சனை, சக்கரை அப்படி ஒரு சுகர் கிரேவிங்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கு. ஸோ அதனால ஜாக்லின் வந்து அதை கேட்கறதா இருக்கட்டும். அண்ட் ஆல்ரெடி பிஃபோர் டே வந்து பவித்ரா வந்து அவங்க கிச்சன் டீம் கிட்டே இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு தென் இதை நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இதுல கேப்டன் நடுவில் ஒரு சின்ன பிளே பண்ணாரு. எல்லாருக்கும் வந்து அரை ஸ்பூன்னு சொல்லிட்டு அந்த அரை ஸ்பூனை எடுத்து வச்சு அப்புறம் அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல சர்ப்ரைஸ் பண்ணலாம். இதுல சர்ப்ரைஸ் பண்ணி என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு தேவைப்படும் போது நீங்க சுகர் கொடுத்துட்டா அது முடிஞ்சு போச்சு. இது திருப்பி ஒரு டப்பால அந்த அரை சர்க்கரையை ஒரு டப்பால சேவ் பண்ணி வச்சு அதை எடுத்து இன்னொரு நாள் கொடுக்கும்போது அவங்களாம் சந்தோஷமா வாங்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. தென் பவித்ரா குளிக்க போனதுக்கு அப்புறம் இந்த இஷ்யூ நடக்குது. ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த இடத்துல பவித்ரா வச்சுட்டு பேசியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் பவித்ரா சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சுகர் பிரச்சனையே வருது. இந்த மாதிரி சுகர் அதை ஃபர்ஸ்ட் தீபக் தான் அதை தொடங்குறாரு. தொடங்கும்போது நான் கூட கேட்டேன், எனக்கு தரல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் அகெயின் வந்து ஜாக்லின் ஸ்டார்ட் பண்றாங்க. டே நான் இருந்தேன்டா விஷால், அப்ப நான்லாம் வந்து ஒரு ஸ்பூன் எல்லாரும் கேட்கும்போது கொடுத்தேன், எக்ஸ்ட்ரா ரொம்ப கேட்டாங்கன்னா தான் இல்லைன்னு சொல்லுவேன், மற்றபடி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னும் போது அது அப்படியே ரயான் கிட்ட வருது. ரயான் கிட்ட வரும்போது ரயான் ஒரு உதாரணத்துக்கு இப்படி கேட்டிருக்காரு. அப்ப நான் கொடுத்தனும் போது ரயான் வந்து நான் இந்த மாதிரி கேட்கல, நான் இந்த மாடுலேஷனை கேட்கல, எனக்கு தேவையானது எனக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருக்குன்றதுனால நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாரு. பட் ஜாக்லின் சொல்ல வந்தது வேற, ரயான் புரிஞ்சுக்கிட்டது வேற. ஆனா ரயான் சொன்ன எக்ஸாக்ட் வார்த்தைகளை ஜாக்லின் சொல்லன்றதை ரயான் அங்க சொன்னாரு.
நான் சொன்ன எக்ஸாக்ட் பாயிண்ட்டை எக்ஸாக்ட் வார்த்தையை நீங்க சொல்லல, வேற மாதிரி சொன்னீங்க, ஆனா நான் இப்படிதான் சொன்னேன்றத வந்து ஒரு சின்ன கான்வர்சேஷன் மாதிரி ஒரு சண்டையாவே ஆயிடுச்சு. அது அகெயின் எல்லாருமே வந்து திருப்பி ஜாக்லின் டார்கெட் பண்ற மாதிரி அந்த இடத்துல கொஞ்சம் தோணுச்சு. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை உட்கார வச்சு விஷால் பேசிட்டு ஸோ நாங்கள் இந்த மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம், அதை வந்து சீக்கிரத்திலேயே நான் சொல்றேன், நான் டீம்ல பேசிட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி முடிச்சாரு. ஆக்சுவலா 5 நிமிஷத்துல முடிய வேண்டியது அது ஒரு 1/2 மணி நேரம் போச்சு. கண்டிப்பா இந்த வாரம் டாஸ்க் பத்தி பேசியே ஆகணும். நம்ம ராணுவுக்கு பெரிய இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ அதுல வந்து ஹவுஸ்மேட்ஸ் யாருமே ஃபர்ஸ்ட் நம்பல. அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் கிட்ட இருந்து ஒரு அனௌன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு ஆப்போசிட்டா இருந்தவங்க எல்லாம் பாசிட்டிவா மாறி எல்லாரும் சாரி கேட்டாங்க. ஆக்சுவலா வந்து ராணு பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் இந்த வாரம் அவருக்கு ஒரு இன்ட் கொடுத்தா மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அவராக இருக்கட்டும் அண்டு சேதுபதி அண்ணா பேசும்போதா இருக்கட்டும் ஒரு சின்ன இன்ட் கொடுத்தா மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் வச்சு டைரக்ட் நாமினேஷன் ஆயிருக்காரே அப்படிங்கும்போது அவர் ஏதாவது ஒரு ப்ளே பண்ணாதான் நம்ம தெரியும் அப்படிங்கிறதுக்காக வாண்டடாக ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ற விதம் வந்து கேமை வச்சா இருக்கலாம். ஆனா ராணவோட மோட்டிவ் வந்து அவர் எப்படியாவது தெரியணுன்றதுக்காக தான் அவர் ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ அன்ஷிதாவுமே அதை மென்ஷன் பண்ணி விஷால் கிட்ட சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து டாக்டரை பார்க்க போயிருந்த போது அப்போ அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சண்டை வரும்போது இவங்க அந்த பிரிக் அங்கிருந்து அந்த மிஷின்ல இருந்து எடுக்கிறது நிறைய எடுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி அண்ட் ராணவ் தான். அப்படி எடுக்கும்போது அதிகபட்சமான கல் வந்து மஞ்சரி கிட்ட வரும்போது என்ன பண்றாங்கன்னா ராணுவ டார்கெட் பண்ணாம மஞ்சரியை டார்கெட் பண்ணி எல்லாரும் கல் எடுக்கிறாங்க. எல்லாருமே 11 கல் கிட்டத்தட்ட எடுத்துட்டாங்க எல்லாருமே. மேக்சிமம் அருண் டீமா இருக்கட்டும், ஜெஃப்ரி டீமா இருக்கட்டும், ரயான் டீமா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து எடுக்கும்போது தீபக் கிட்ட தான் எடுக்காங்க. ஏன்னா அவங்க 2 பேர் இவங்க மட்டும்தான் 3 பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது அங்க ராணுவுக்கு கோவம் வருது. ஸ்ட்ரெயிட்டா வராரு. அவர் கல் எடுக்கிற மோட்டிவ்ல தான் வராரு. ஃபர்ஸ்ட் வரும்போது கல் எடுக்கிறதா வந்தாரு. அருண் வந்து நடுவுல நான் தான் குறுக்கு நிற்பேன் அப்படின்ற மாதிரி நின்று அவரை பிடிச்சி அது வாண்டடா அந்த இடத்துல அருண் கிரியேட் பண்ணாரு. அந்த எக்காரணத்து கொண்டு இது சண்டையில போய் முடியக்கூடாது, இது வந்து கலவரமாயிடும் அப்படிங்கிற மாதிரியே பிடிச்சி இழுத்து இந்த சைடுல ஜெஃப்ரி இழுத்து அவர் இந்த சைட்ல இழுத்து நான் என்ன சொல்றேன்னா அருண் உங்களுடைய டீம் கிட்ட வரும்போது நீங்க பிளே பண்ணுங்க. உங்க டீம் கிட்டயே ராணவ் வரல, அப்ப நீங்க அங்க எக்ஸ்ட்ரா பிளே பண்ணிருக்கீங்க. அவர் கல் எடுக்க போறாரு, அவர் சண்டை போட போறாரு, நீங்களே எப்படி அசியூம் பண்ணிப்பீங்க? அதை நீங்க அசியூம் பண்ணிக்கிறீங்க, அதை சொல்றீங்க. அது சந்திரமுகி படத்துல வந்து ரஜினி சார் சொல்வார்ல, கங்கா வந்து அங்க நின்னா சந்திரமுகியை பார்த்தா சந்திரமுகியை நினைச்சா தானா சந்திரமுகியா மாறிட்டான். அந்த மாதிரி வந்து அருண் ஒரு வார்த்தையும் கிரியேட் பண்ணி அங்க ஒரு பிரச்சனையும் பண்ணி இது வாரம் எல்லா டாஸ்க்லயும் அருணால அது பிரேக் ஆகுது. அருணால ஒரு டாஸ்கே ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அது முக்கியமான காரணம் அருண் மட்டும்தான். ஏன்னா இப்போ அந்த இடத்துல அவர் தடுக்காம இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஜெஃப்ரிக்கும் ராணவுக்கும் ஒரு இஷ்யூ போயிருக்கும். அப்போ அந்த கல்லை எடுக்கிறத அந்த மோட்டிவ்ல அப்படி போயிருக்கும். பட் இது வந்து ஸ்டபனா இல்ல, அவன் வந்து அடிக்கிறதுக்கு மாதிரி தான் வந்தான், இங்க பெரிய பிரச்சனை, அவன் அடிச்சானா நானும் அடிப்பேன் அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து அது தேவையில்லாம கிரியேட் பண்ண மாதிரி இருந்துட்டு மஞ்சரி அதை எக்ஸாக்டா சொன்னாங்க. நீங்க ஏன் அவன் அடிக்க போனான்னு ஏன் சொல்றீங்க? அவன் கல்ல தானே எடுக்க போனான், நீங்க அவன் அடிச்சதை பாத்தீங்களா? அடிச்சதுக்கு அப்புறமா நீங்க போயிருந்தீங்கன்னா ஓகே, அவன் வரும்போதே அவன் அடிக்கிறதுக்கு வரான்னு புடிச்சிட்டா அப்ப எப்படி அவன் விளையாட முடியும் அப்படிங்கிறது என்னோட கொஸ்டினுமே அதுதான். அப்ப அருண் அந்த இடத்துல தேவையில்லாம ஒரு பிளே பண்ணி கேமை கெடுக்க பார்த்தாரு. ஒண்ணு இல்ல, ராணுவ என்னன்னா ரொம்ப ஸ்டபனா இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆமா, 2 பேரும் 2 கையில புடிச்சிட்டு இருந்தாரு. ஆல்ரெடி ஸ்டபனா தான் இருந்தது. ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி ரொம்ப பாடி ஹைட்டு, அதனால வந்து ஈஸியா ஜெஃப்ரியை ஹேண்டில் பண்ண முடியும், அருணையும் ஹேண்டில் பண்ண முடியும். அருண் ஜெஃப்ரி ஒல்லியா இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் தான், பட் அருண் வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம், கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிறதுனால ஹேண்டில் பண்ணிடலாம். ஆனா அந்த அளவுக்கு அவர் போறதுக்கான காரணம் அருண் தான் நான் சொல்றேன். இப்ப அருண் பிடிக்காம இருந்திருந்தா அங்க ஜெஃப்ரிக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிருக்கும். அது அந்த கல் எடுக்கிறாரோ எடுக்கலையோ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும். நடந்ததுக்கு அப்புறம் பேசுங்கன்ற, நடக்கிறதுக்கு முன்னாலே இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்றதுக்கு நீங்க கடவுள் கிடையாது. நீங்க கேம் விளையாட வந்து ஆஸ் அ கண்டஸ்டன்ட் மாதிரி பிஹேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் நான். அந்த இடத்துல வந்து பாரதி கண்ணம்மா சீரியல் மாதிரியே திருப்பி டாக்டரா வந்து நிப்பேன் அப்படின்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அது ஒரு கேமே கெடுக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. செகண்ட் டைம் வந்து திருப்பி அவர் வந்து ஜெஃப்ரி கிட்ட இருந்து அதை எடுக்கும்போது பவித்ரா உட்காந்து இப்படி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஜெஃப்ரி கிட்ட வரும்போது ஜெஃப்ரி பிடிச்சி ஃபர்ஸ்ட் தள்ளினாரு தான். தள்ளிட்டு என்ன பண்ணாருன்னா இவர் ரோலிங்ல இப்படி விழும்போது இவருடைய ரைட் ஹேண்ட் தான் இப்படி போகுது, லெஃப்ட் ஹேண்ட் மேலதான் இருக்கு. அப்போ மேல இவர் புஷ் பண்ணாரா என்ன ஏது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இல்ல, அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜெஃப்ரி பிடிச்சிருப்பாரு, ஒரு பக்கம் அருண் பிடிச்சிருப்பாரு. சோ அந்த இடத்துல மேபி அங்க ஏதாச்சும் ஆகி அது அங்க ரிஃப்ளெக்ட் ஆயிருந்திருக்கலாம்ல. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா அந்த மாதிரி ஆயிருந்தா நீங்க அப்பயே ஸ்டாப் பண்ணிருப்பீங்க. நீங்க ஸ்டாப் பண்ணலையா? அப்ப நீங்க அங்க நல்லாதான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே தெரியும்.
இப்போ வந்து ஒரு இடத்துல கல் எடுக்கும் போது முத்துக்குமரனுக்கு அடிபட்டுச்சு, அந்த இடத்துல கை இப்படி எடுத்துட்டு வந்தாரு, முட்டியை தேய்ச்சாரு, முட்டி கீழே விழுந்து முட்டி தேய்ச்சிக்கிச்சு. அந்த மாதிரி விஷயம்லாம் முத்துக்குமரன் நடக்கும்போது கொஞ்சம் அந்த இடத்த அவாய்ட் பண்ணி வந்துட்டாரு. முத்துக்குமரனையுமே கேட்டாங்க, என்ன ஆச்சு, ஏதாவது ஆச்சா, ஏதாவது ஆச்சா அப்படின்ட்டு. அவர் இல்ல இல்ல ஐம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூ ராணுவுக்கு ஆகியிருந்தால் ராணுவ வந்து அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. பட் அவருக்கு இது மாதிரி ஆகல. அந்த அந்த இஷ்யூவை வந்து நிறுத்தினார். விஷால் வந்து பின்னால பிடிச்சி இழுத்தும் போது முத்துக்குமரன் விட்டுரு, இதுக்கு மேல பிடிக்காத, அவன் கேம் விளையாடுவான், விட்டுருங்க விட்டுருங்க, அவன் இந்த மாதிரி விளையாட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த க்ளோஸ் பண்ணியாச்சு. அந்த அந்த இஷ்யூவை க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து தான் இந்த பவித்ரா கிட்ட கல்லை எடுக்க வரும்போது அது ஜெஃப்ரி வந்து ஃபைட் பண்ணும்போது 2 பேரும் மாத்தி இது பண்ணும்போது அப்ப இப்படி திரும்பும்போது ஃபர்ஸ்ட் அடிபடுறது இந்த சைடு தான் அடிபட்டிருக்கணும். ஆக்சுவலா நீங்க விழுற சைடு தான், உங்களுடைய ஷோல்டர் விழுற சைடு தான் புஷ் பண்ண முடியும். ஏன்னா நீங்க இப்படி விழுறீங்க, இப்படி விழல. இப்படி விழுந்தா ரெண்டுத்துல ஏதோ ஒன்றுத்துக்கு தான் ஆயிருக்கும். பட் இப்படி விழும்போது ரைட்ல ஆகிறதுக்கான 90% வாய்ப்பு இருக்கு. பட் லெஃப்ட்ல இவர் பிடிச்சதுக்கான காரணம் ஒருவேளை இவர் நடிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குற மக்கள்ல இருந்து உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் வரைக்குமே அது தோணுச்சு. அதுக்கான ரீசன் ராணுவ இதுக்கு முன்னால் அந்த மாதிரி நிறைய ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால நடிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஒரு கட்டத்தில் பிடிச்சிட்டே இருக்கும்போது ஜெஃப்ரி சொல்றாரு, நான் ரைட்ல தானே புஷ் பண்ணேன், நீ லெஃப்ட்ல பிடிச்சிட்டு இருக்கியே, மாத்தி பிடிச்சிட்டு இருக்கியா, இல்லை உனக்கு அடியே படல, நீ போய் சொல்றியா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து லைவ்ல வந்து ஜெஃப்ரி பேசினாரு. அண்டு இவங்க அன்ஷிதா வந்து அவன் நடிக்கிறான்னு அத்தனை வாடி சொன்னாங்க. யாருமே அவ்வளோ சீக்கிரத்துல நம்பாம என்ன பண்றாங்க, ஏன்னா எக்ஸாக்டா அவர் இங்க விழறாருன்னா அதுக்கு ஆப்போசிட்ல சௌந்தர்யா உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. பாக்குற அவங்களுக்கு தெரியுது அவர் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அவன் ஏதோ சும்மா நடிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுமே சொல்றாங்க. ஆனா பெயின் இங்க வருதுன்னும் போது மேபி நீங்க சொன்னீங்க இல்லையா, முன்னாடி ஒரு சண்டை நடந்தது, அப்போ அந்த இது அஃபெக்ட் ஆயிருக்கலாம். பட் அது ராணுவுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். ஆனா செகண்ட் டைம் விழும்போது இங்க வந்து ஜெஃப்ரி விழுந்திருந்தாலோ இல்ல ஜெஃப்ரி புஷ் பண்ணியிருந்தாலோ அது வலிச்சிருக்கும். ஆனா ஜெஃப்ரி அங்க எதுவுமே பண்ணலன்றது என்னுடைய கருத்து. பட் அவர் விழுந்ததை பார்க்கும்போது எனக்கு என்னவோ ஃபேக்கா தான் தெரிஞ்சுது. இல்ல எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அதோட ஃபுட்டேஜ் வந்து எபிசோட்ல முழுசா காட்டல. அதுதான் நான் இப்ப சொல்ல வந்தேன். ஃபுட்டேஜ் எபிசோட்ல முழுசா காட்டல. பட் ட்விட்டர்ல 24 ஹவர்ஸ்ல எடுக்கப்பட்ட லைவ்ல எடுக்கப்பட்ட வீடியோ வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு. அது ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ வந்து வந்திருக்கு. அதுல 24 ஹவர்ஸ்ல எங்களுக்கு காமிச்சு, நீங்க எபிசோட்ல ஏன் காமிக்கலன்றது எனக்கு சேனல் கிட்ட ஒரு கேள்வி. அப்ப நீங்க ராணவரை நல்லவரா அப்படி காட்ட விரும்புறீங்களா, இல்ல வந்து ஜெஃப்ரியை தப்பா காட்ட விரும்புறீங்களா, ஹவுஸ்மேட்ஸை தப்பா காட்ட விரும்புறீங்களா? இதே மாதிரி ஒரு இஷ்யூ சீசன் 6ல வந்தது, பொம்மா டாஸ்க்ன்னு நினைக்கிறேன். அதுல வந்து அவங்க நேம் எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. அப்ப வந்து அசீம் தான் தூக்கிட்டு போவார் உள்ள, அவங்களுக்கு மண்டையில இடிச்சிட்டு கீழே விழுந்திருப்பாங்க. அப்போ மண்டையில் அடிபட்டிருக்குன்ற மாதிரி எடுத்துட்டு போவாங்க. அப்போ டாக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி பெயின் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டேப்லெட்ஸ், இதே சேம் ப்ரொசீஜர்லாம் நடக்கும். நடந்ததுக்கு அப்புறம் கமல் சார் எபிசோட் வரும்போது கமல் சார் பேசும்போது உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே நடக்கலன்ற மாதிரி டாக்டர்ஸ் சொல்றாங்களே, அது உங்களுடைய அசியூம் பண்ணிக்கிட்டீங்களா நீங்களே அப்படிங்கிற மாதிரி அப்பா அதை முடிப்பார். ஒரு வேளை மேபி இப்போ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து இவர் சமாளிச்சு சாட்டர்டே வராருன்னு வச்சுக்கோங்க. சாட்டர்டே வந்து இதே மாதிரி சேதுபதி என்ன சொன்னா, அதை விட ஒரு அசிங்கம் ராணுவுக்கு கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனா அங்க உள்ள இன்னொரு விஷயமும் நடந்தது. என்ன விஷயம்னா, இதெல்லாம் டாக்ஸ் பேசிட்டு இருக்கும் போதே அவர் உள்ள போறாரு. ஃபர்ஸ்ட் டாக்டர்கிட்ட போயிட்டு வர்றாரு. டாக்டர் வந்து ஆயின்மெண்ட் போட்டு தேய்ச்சிருக்காங்க அண்டு இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்கன்றத வந்து சொல்றாரு. இப்படியே தான் கை வச்சிருக்க சொல்றாங்க, என்னை வந்து கையை இறக்க வேணாம் சொல்றாங்க, தூக்க வேணாம் சொல்றாங்க அப்படின்ட்டு இப்படியே தான் வச்சுட்டு இருக்க சொல்றாங்கன்றத சொல்றாரு. ஐஸ் பேக் வைக்க சொல்லியிருக்காங்க, ஐஸ் பேக் வைக்கிறாங்க. வச்சு முடிச்சு திருப்பி கன்வர்ஷன் ரூம் வரும்போது இப்படிங்கிறாரு. இந்த மாதிரிலாம் தூக்க முடியாது, இந்த மாதிரிலாம் தூக்கவே முடியாது. ஏன்னா அந்த பெயின் இருக்கிற அந்த சமயத்துல அப்படிலாம் தூக்கி நம்ம பண்ண முடியாது. பண்ணா பயங்கர ஹெவி பெயின் ஆகும். இப்ப எனக்கு ரீசெண்டா உங்களுக்கு தெரியும், எனக்கு அந்த மாதிரி ஆச்சு, என்னால நடக்கவே முடியல. அப்போ என்னால சுத்தமா நடக்க முடியல. நான் 2 நாள் பெயின் கில்லர் எடுத்ததுக்கு அப்புறம் தான் என்னால இப்ப நடக்க முடியுது. அப்போ என்னால இந்த மாதிரி இருக்க முடியுதுன்னா அப்ப ராணுவுக்கும் அதே மாதிரி தானே இருக்கும். கையை தூக்க முடியும். இப்ப என்னால காலை இப்ப கூட இப்ப தூக்க முடியாது, ஆனா மடக்க முடியும், தூக்க முடியாது. எனக்கு தூக்குனா பெயின். ஆனா அவர் ஈஸியா எப்படி தூக்குறாரு. இப்ப வெளியில இருந்து பாக்குற நம்மளுக்கு தெரியுது. ஆனா அங்க சுத்தி நின்றுட்டு இருக்கவங்க அவன் ஏதோ பெயின் இருக்கு போல அதனால தூக்குறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா டாக்டர் தூக்கவே கூடாதுன்னு சொன்னது ராணுவ தானே சொன்னாரு. டாக்டர் இப்படி தூக்க கூடாது சொல்லியிருக்காங்க அப்படின்னாரு. அவரே கையை நீட்டுறாரு, அவரே தூக்குறாரு. இதெல்லாம் ஈஸியா பண்ண முடியாது. அதுவும் வித்தின் ஒரு 1/2 hourல இதெல்லாம் பண்ண முடியாது. அதிகபட்சம் 2 hours ஆகும். ஒரு இன்ஜெக்ஷன் வேலை செய்யறதுக்கும் ஒரு ஆயின்மெண்ட் வேலை செய்யறதுக்கும் ஒரு 2 hours ஆகும். அந்த 2 hours அது நடக்கல. நான் லைவ்ல பாக்குறேன், அந்த 2 hours அது நடக்கவே இல்லை. ஒரு 6 o'clock இந்த இஷ்யூ ஆகுதுன்னா 6:20 கையை எப்படி தூக்குறாருங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் உள்ள கூப்பிடுறாங்க. எனக்கு என்ன டவுட்னா, இப்போ லைவ்லயே ஒரு விஷயம்
பண்ணா கூட அது கண்டினியூட்டி எடிட் போயிட்டு தானே வரும். மேபி அது Correct. டைம் எடுத்திருக்கலாம்ல. பெயின் கில்லர் Time எடுத்துக்கலாம். பெயின் தெரியாம இருந்திருக்கலாம்ல. ஓகே, டைம் எடுத்துக்கலாம். அது லைவ் தானே, காட்டுங்க, அப்படியே காட்டுங்க. ஏன் அதை எடிட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்ப 6 மணிக்கு நடந்திருக்கு அந்த சம்பவத்தை பத்தி அவர் கையை தூக்குறது 7 மணிக்கு எங்களுக்கு காமிச்சிருக்கலாமே. நாங்க தான் பொறுமையா பாக்குறோமே 24 hours. 7 மணிக்கே அது வரா மாதிரி அப்படியே காமிச்சிருக்கலாமே. அதை காமிக்கலையே நீங்க. 6 மணிக்கு நடக்குது, 6:20 கையை தூக்குறாருன்னா அப்ப எங்களுக்கு டவுட் வரதானே செய்யும். இப்ப அதுக்கு அடுத்து உள்ள போனாரு. உள்ள போனதுக்கு அப்புறம் திருப்பியும் கட்டோட வெளியில வந்தாரு. ஐ மீன் உள்ள கன்ஃபெஷன் ரூம்ல உட்கார்ந்து இருந்தாரு. அப்ப பிக் பாஸ் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி என்ன ஆச்சு உங்களுக்கு, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி லெக்மெண்ட் டயரா இருக்கு, கிராக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ராணுவ சொல்றாரு. பட் பிக் பாஸ் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாரு, உங்களுக்கு லெக்மெண்ட் டயர் மட்டும்தான் இருக்கு, கிராக் ஆகல அப்படிங்கிறத பிக் பாஸ் சொல்றாரு. ஸோ அந்த இடத்துல கிராக் ஆகலன்றதை அவர் வந்து கிளியர் பண்ணிட்டாரு. இவர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அந்த இடத்துல வந்து அன்ஷிதா எழுந்து, நான் வந்து இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் நினைக்கல, நான் மனசார சாரி கேட்குறேன், சாரி அப்படின்னும் போது திருப்பி பவித்ரா தான் ஃபர்ஸ்ட் தொடங்குறாங்க. தொடங்கினதுக்கு அப்புறம் பவித்ரா முடிச்சதுக்கு அப்புறம் அன்ஷிதா முடிஞ்சதுக்கு அப்புறம் மஞ்சரோட தாட் என்னன்னா, விழும்போதே அந்த பதட்டம் நம்மளுக்கு ஏன் வரல அப்படிங்கிறத அவங்க ஒரு கொஸ்டினா வைக்கிறாங்க. கரெக்ட். ஒருத்தருக்கு விழுந்து அடிபட்டாதான் நம்ம வந்து கேட்கணுன்றது கிடையாது. விழுந்தாலே நம்ம தூக்கி விடணும், விழுந்தாலே நம்ம வந்து அதை பத்தி விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து மஞ்சரி வைக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, ராணுவ இதுக்கு முன்னால பொம்மை டாஸ்க்ல இப்படி புடிச்சு இப்படி பண்ணாங்க அவரை. அப்போ டாஸ்க் முடிஞ்சு போய் எனக்கு எப்படி தெரியுமா கழுத்து வலிச்சது, டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் சண்டை அவருக்கும் ரயானுக்கும் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது, எனக்கு இப்படி பண்ணா சார் ரஞ்சித் சார்ட்ட சொன்னாரு. நான் என்ன கேட்குறேன், இப்போ ஜெஃப்ரி இப்படி அடிச்சதும் அப்படி பண்ணீங்கல்ல, ரயான் கழுத்தை பிடிக்கும் போது உங்களுக்கு வலிச்சிருந்ததுன்னா அப்பயே அப்படி பண்ணிருப்பீங்க. நீங்க அதை பண்ணல. அப்ப அங்க நீங்க ஃபேக்கா நடிச்சிருக்கீங்களா, இல்லை இப்போ இங்க ஃபேக்கா நடிக்கிறீங்களா? இவர் மேல ஒரு நம்பிக்கையே வரலன்னு பாருங்களேன். ராணுவ மேல இப்ப ஐயோ அடிபட்டுருச்சு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரல. ஆனா நான் ஜெஃப்ரிக்காக அன்னைக்கு பேசினது, ஜெஃப்ரிக்கு உண்மையாவே அடிபட்டிருந்தது, கை வீங்கி இருந்தது, அந்த பையன் ஷர்ட்டை கைட்டிலாம் கை வீங்கி இருந்தது, ஃபுல்லா இது ஆயின்மெண்ட் போட்டு அமைச்சாங்க, அதெல்லாம் நான் லைவ்ல பார்த்தேன், நடந்தது. பட் இவரை பார்த்தா அந்த மாதிரி தோணவே இல்லைங்க, எனக்கு சுத்தமா தோணல. அன்னைக்கு ஜெஃப்ரிக்குமே வந்து அந்த மாதிரிதான் நரம்பு தூக்கி இருக்கு அப்படின்லாம் டாக்டர் சொல்லி அமிச்சாங்க, லைவ்ல பார்த்துட்டு தான் இருக்கும். ஆனா ராணுவுக்கும் லைவ்ல அதுதான் நடக்குது. ராணுவ உள்ள போயிட்டு வராரு, ஆனா ராணுவோட ஃபேஸ்ல ஒரு ஃபேக் இருக்குன்ற, பயங்கரமான ஃபேக் இருக்கு. இதுக்கு நடுவுல வந்து ட்விட்டர், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் வந்து ராணுவ தான் டைட்டில் வின்னர், ராணுவ இப்படி பண்ணிட்டீங்களே. உடனே சௌந்தர்யா வந்து அதுக்கு இந்த மாதிரி பேசும்போது ப்ராமிஸா சொல்றேன், அந்த இடத்துல சௌந்தர்யா பேசுறது எனக்கு பிடிக்கல. ஒரு இடம்னு இருக்கு, பேசுறதுக்காக ஒரு இடம் இருக்கு, என்னென்ன விஷயம்ன்றது ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வேற யாராவது ஜெஃப்ரிக்கு நடக்குதுன்னா அந்த இடத்துல நீங்க அழுதிங்கல்ல, ஜெஃப்ரிக்கு நடக்குதுன்னா அழுதிங்கல்ல. இப்போ ராணுவுக்கு நடக்கும்போது நீங்க அழுக வேணாம், ஆனா அது பொய்யா பண்றான், நடிக்கிறான்னு சொல்லாதீங்கன்னு சொல்றேன். ஒருவேளை அவர் விழுந்த அந்த அதிர்ச்சியில கூட அந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கலாம், அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம். ஆனா அந்த இடத்துல சௌந்தர்யா பேசினது, அன்ஷிதா பேசினதெல்லாம் வந்து அவங்களுடைய குணங்களை வந்து வெளிப்படையா காட்டுது அப்படிங்கிறத தான் நான் சொல்வேன். ஸோ எனக்கு சௌந்தர்யா மேல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்த ஒரு நம்பிக்கை வந்து அப்படியே கிராஃப் இறங்கின மாதிரி அந்த ஃபீல் ஆச்சு. அது அந்த ஒரு விஷயத்தினால மட்டும் இல்லை, அதுக்கு முந்தின நாள் ஜாக்கோட விஷயத்துல அவங்க பண்ணதும் வந்து எனக்கு அவங்க மேல இருந்த ஒரு மரியாதையை ஒரு 2 படி குறைச்சிருச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம இவங்க வந்து இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ப்ராசஸ்ல இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸ்லயே வந்து நம்மளுக்கு நான் இப்படி இல்லை, நான் இப்படிதான், நான் ஒரிஜினல் இதுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா காமிக்க தொடங்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் இந்த ஒரு சிம்பத்தி வெளியில ராணுவோட ஓட் எக்ஸ்ட்ரா ஆகுன்றதுக்காக ராணுவ பிளே பண்ற ஒரு ஃபேக் கேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைட்ல எனக்கு 50-50 தான் இப்ப நானுமே இருக்கேன். அடிப்பட்ட சைட்லயும் நான் பார்த்து பேச வேண்டியதா இருக்கு. ஆனா இதெல்லாமே ஒரு பிளானா இருக்குமோன்ற சைட்ல, ஏன்னா பிக் பாஸ் கொடுக்குற இன்ட் சேதுபதி ஏன்னா சண்டே சொல்லிட்டு போறாரு, மண்டே இவர் இன்ட்டு கொடுக்குறாரு. இன்ட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் நான் எப்படியாவது தெரியணுன்ற ஒரு கான்வர்சேஷனை வந்து விஷால் கிட்ட ராணுவம் வைக்கிறாரு. அடுத்து அன்ஷிதா வந்து அடிப்பட்டதும் சொல்றாங்க, அவன் ப்ரமோல வர்றதுக்காகவே இந்த மாதிரி பண்ணியிருக்கான், இப்ப பாரு ப்ரமோல 3 ப்ரமோலையும் அவன் தான் வருவான், இப்படி கையை தூக்கிட்டு வருவான் அப்படின்றத எக்ஸாக்ட்ன்ற வார்த்தையை அவங்க வந்து சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பிளேவா ஏன் இருக்கக்கூடாது? இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி அவரு போய் சொல்லலாம், டாக்டர்ஸ் போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இல்லைங்க, அங்க நான் சொன்ன தெரியுமா, சீசன் 6ல ஒரு கேர்ள் கண்டஸ்டன்ட் இதே மாதிரி சேம் நடந்ததுன்ட்டு அவங்களுமே அசியூம் ஆகி அப்படி ஆனாங்க அப்படிங்கிறத கமல் சார் தான் வந்து சொன்னார், நம்மளுக்கு புரிய வச்சாரு. பட் உங்களுக்கு எந்த விதமான ஒரு அடிப்படலை அப்படிங்கிறத அவர் குறும்படத்தோட காமிச்சார்.
அப்போ இந்த இடத்துல வந்து சேனல் சப்போர்ட் வந்து ராணுவுக்கு 100% இருக்கு அப்படின்னா ஏன் டாக்டர்ஸ் போய் சொல்லக்கூடாது? பிக் பாஸ் சொல்றது ஏன் டாக்டர்ஸ் சொல்லக்கூடாது? இல்லை டாக்டர்ஸ் கிட்ட நம்ம டைரக்டா பேசணுமா? இல்லை டாக்டர்ஸ் டைரக்டா மக்கள் கிட்ட பேசினாரா? நீங்க ஒரு நான் என்ன சொல்றேன்னா, ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ வருதுன்னா அங்க 24 ஹவர்ஸ் டாக்டர்ஸ் இருக்காங்க. கால் பண்ணி 5 நிமிஷத்துல டாக்டர் வந்துருவாங்க. அந்த தூரத்துல தான் டாக்டர்ஸை வந்து அங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஷிஃப்ட் பேஸ்ல வச்சிருக்காங்க, எனக்கு தெரியும். ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு, எமர்ஜென்சி உள்ள கூப்பிட்டு போறாங்க, டாக்டர்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த விஷுவல் நீங்கள் ஏன் காட்டக்கூடாதுன்னு கேட்குறேன். காட்டலாமே எங்களுக்கு அந்த விஷுவலை, அது ஒன்றும் தப்பானது கிடையாது. இப்போ பிக் பாஸ் செகண்ட் டைம் அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன சொன்னான்னா, ராணுவ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஓகே, அது எங்களுக்கு காட்ட வேண்டாம். உள்ள டாக்டர் பேசுறத, இந்த மாதிரி ஆயிருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் அமைதியாக இருங்க, அவருக்கு எதுவும் இல்லை, நாங்கள் பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறத செக் பண்ணுறத எங்களுக்கு காமிக்கிறது தப்பு இல்லைன்றது என்னுடைய கருத்து. அண்ட் டாக்டரோடைய ப்ரிஸ்கிரிப்ஷனோ டாக்டரோடைய வாய்ஸோ நாங்கள் கேட்கல. ஸோ எங்களுக்கு அது தெரியாது. அப்போது இது ஏன் ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கக்கூடாது? ராணுவ காப்பாற்றுற ஏன்னா நீங்கள் ராணுவம் வந்து சேர்ந்ததுலேருந்தே பாருங்களேன், அவரை ட்ரீட் பண்ணுற விதமே ஒரு மாதிரி இருக்குது. அவர் என்ன பண்ணாலும் அவ்வளோவா சரியா, ஒரு ஹோஸ்டாக இருந்து ஹோஸ்ட் கேட்குறாரு, சுருக்குன்னு குத்துறாரு. அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அவரோட கடமை அவர் செய்கிறாரு ராணுவ விஷயத்தில். ஆனால் சேனல் சைட்லேருந்து பார்க்கும்போது எனக்கு வந்து இது ஏதோ ஒரு ஃபுல்லாக இப்படி மோல்ட் பண்ணி இந்த வீக்கு நீ நாமினேட் ஆகிருக்க, ஸோ இந்த மாதிரி இன்ட்டு தரோம், நீ அப்போ ஒரு ப்ளே பண்ணு, நீ என்ன ப்ளே வேணா பண்ண, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணிக்கிறோம், டாக்டர் வர வைக்கிற மாதிரி. இந்த பெல்ட் கூட ஒரு ஃபேக்காக இருக்குமோன்னு எனக்கு தோணுதுங்க. எனக்கு தோணுது உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் பெல்ட் போடுறதுக்கப்புறம் பயந்துருப்பாங்க. ஐயோ நம்ம வந்து உண்மையாகவே இது பண்ணிட்டோம் போல இருக்கு, நம்ம தப்பாக பேசிட்டோம், ஐயோ நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம், சாரி சொல்லிடுறதுக்காக அஞ்சிதா பவித்ராலாம் சொல்கிறாங்க. பட் ஏதோ ஒரு விதத்தில் சவுண்டு வந்து தெளிவாக சொல்கிறாங்க, அப்படியே அவன் விழுந்து அடிப்படுறதுனால அது அவனோட தப்பு, அவன் வந்து அவனே விழுறான், அவனோட தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஜெஃப்ரி தானே? இப்ப நான் தான் சொல்றேன். ஆனா தள்ளி விட்டது ஜெஃப்ரி தான். ஜெஃப்ரி மேல தப்பு விடக்கூடாதுக்காக சௌந்தர்யா அப்படி பேசுறாங்க. ஜெஃப்ரியுமே வந்து எனக்கு இது புரியல. இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் தள்ளி விட்டதை தாண்டி இதுக்கு சப்போர்ட் பண்ணவங்களை எடுத்துக்கிட்டாரு. முத்து கூட தான் வந்து அவன் ஃபேக்குன்னு சொன்னான், மஞ்சரி கூட தான் அவங்க ஃபேக்குன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப எழுந்தினா அவங்க 2 பேர் நியாயஸ்திர மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெஃப்ரியுமே சொன்னான். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு சேனல் சப்போர்ட் இருந்தா என்ன பிளே வேணா பண்ணலாம். ஸோ அந்த பிளேவை ராணுவ பண்ணியிருப்பாரோன்னு எனக்கு தோணுது. ஒரு செட் ஆஃப் பீப்புள் இதை தான் சொல்கிறாங்க வெளியில், எனக்குமே அதுதான் தோணுது. அதை பார்த்தா ஃபேக்காக தான் இருக்குது. சரி, உங்களுக்கு கை வலிக்குது, இப்போ எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு கால் வலிக்குது, 2 நாளாக வலிச்சிட்ருக்கு, அது உங்களுக்கு தெரியும். நான் இந்த சைடில் திரும்பி படுப்பேன், இப்படி திரும்பி படுப்பேன், ஏன்னா இந்த கால் தான் எனக்கு. ஆனால் நான் இந்த சைடு திரும்பி, எனக்கு 2 நாள் அது அடிபட்டு, இந்த சைடு இப்போ திரும்பி படுத்தாலும் என்னால் படுக்க முடியல, பயங்கர பெயினாக இருக்குது எனக்கு. அப்போது ஒரு மனுஷன் சாயங்காலம் அடிப்படுது, நைட்டு கட்டு போடுறாங்க, பேண்டு போடுறாங்க, நைட்டு நீ எப்படி இப்படி படுப்பேன்? எப்படி உன்னால படுக்க முடியும்? ஒரு சட்டுன்னு இப்படி படுப்ப, அப்படி திரும்பணும், அதுதான் பெயின். நீ எப்படி தெரியுமா பண்ண? வீடியோ இருக்கு, வேணா உங்களுக்கு அனுப்புறேன், நீங்கள் போடுங்க. இப்படி இருக்கு. ஃபஸ்ட்டு யாராவது பார்த்துட்டாங்களா பார்க்குறாரு, பார்த்துட்டு அதுக்கப்புறம் எழுந்து உட்கார்றாரு, உட்காந்துட்டு கை இப்படி சரி பண்ணுறாரு, பண்ணிட்டு இப்படி திரும்பி படுத்து போத்திக்கிறாரு. அதுவும் பெட்ஷீட்டை இப்படி எடுக்கிறாரு, இந்த கை ஒரு கை, இந்த கை ஒரு கை, இப்படிலாம் மடக்க முடியாது, ப்ராமிஸாக முடியாது. இப்படி எடுக்கிறாரு, எடுத்து அப்புறம் இப்படி எடுத்து இப்படி போத்திட்டு தூங்குறாரு. யாரால பண்ண முடியாது? அதாவது 1 hour, ஒரு 6 hours நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சாயங்காலம் அடிப்படுது, 6 o'clock அடிப்படுது, 8 o'clock கட்டு போடுறாங்க, ஒரு 11-12க்கு இந்த விஷயம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி பண்ண முடியும்? எப்படி சாத்தியம்? வாய்ப்பே கிடையாது. ஆனால் அந்த விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இது 80% ஃபேக்குன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போதான் எனக்கு ஒரு பெரிய டவுட் வருது, ஒருவேளை இது சேனல் சப்போர்ட்டாக இருக்குமோ, சேனலும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுதோ அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. டிக்கெட் டு ஃபினாலே வரப்போகுது, என்ன பண்ண முடியும் இந்த கையை வச்சு? மொத்தமே 5 வாரம் தான், 5 வாரத்தில் இது 1 வாரம் போயிடுச்சு, இன்னும் 4 வாரம் தான். 4 வாரத்தில் இந்த வாரத்தோட சேர்த்து இன்னும் 2 வாரம் போச்சுன்னா 2 வாரம் தான் இருக்குது. 3 வாரம் பார்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க இவரை வச்சு? ஒன்றும் பண்ண முடியாது இவரை வச்சு. இப்போ சப்போஸ் சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமா சரியாயிடுச்சு, எனக்கு கை சரியாயிடுச்சு, உடனே டிக்கெட் டு ஃபினால விளையாட முடியுமா? விளையாடினான்னு வச்சுக்கோங்களேன், விபரீதமா எதனா ஆயிடுச்சுன்னா அது இன்னும் கிராக்ல போய் முடியும். அப்போ பிக் பாஸ் உள்ள கூப்பிட்டு பேசும்போது அவர் தெளிவாக சொல்றாரு, உங்களால இதில் வந்து கண்டினியூ பண்ண முடியுமான்னு. என்னால் முடியும் பிக் பாஸ், நான் பண்ணுவேன் பிக் பாஸ், இந்த ஒரு கையை வச்சு நான் விளையாடி காட்டுவேன், நான் ஜெயிச்சு காட்டுவேன், நான் பண்ணுவேன் அப்படின்றாரு. வாய் சொல்லும், ஆனால் உண்மையான வலி இருந்தால்
அந்த வழி சொல்லாது. இல்லை பிக் பாஸ் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல, இட்ஸ் ஓகே, நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன், மக்கள் கொடுக்குற ரிசல்ட் அப்படின்ட்டு தான் வந்திருக்கும். இல்லை, அவருக்கு எப்படியாவது அந்த வீட்டில் இருக்கணும், அதுதான். ஸோ இதை ஒரு காரணமாக வச்சு டீம் வெளியில் அனுப்ப முடிவு பண்ணுறாங்களான்றோ எனக்கு ஒரு கொஷின். இப்போ இதுக்கான ரிசல்ட் வந்து சாட்டர்டே தான் நம்மளுக்கு தெரியும். இந்த டாஸ்க்ல முத்துக்குமரன் ஒரு இடத்துல பேசியிருப்பாரு, தேவையில்லாம எடுத்துட்டோமோ ராணவ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வந்து இவர் தான் ஃபர்ஸ்ட் போய் ராணவ அப்ரோச் பண்ணாரு, நீங்க எங்க டீம்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. இவர் தான் அவரை வந்து பிரெயின் வாஷ் பண்ணாரு. பண்ணிட்டு பின்னாடி அவருக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லும் போது இப்படி பேசுறது ரைட்டா? இதுல 2 விதமா நம்ம பார்க்கலாம். ஒண்ணு வந்து ரொம்ப அரகண்டா பிஹேவ் பண்றோன்னு எடுத்துட்டோமோ அப்படிங்கிறது. 2வது விதம் வந்து இப்போ அவனுக்கு அடிபட்டுச்சு, ரொம்ப அவசரப்பட்டு அவனை செலக்ட் பண்ணிட்டோமோ, பேசாம நம்ம வேற ஆள் எடுத்துட்டு இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற தாட். 2 தாட் இருக்கு இதுல எந்த விஷயத்த வச்சு அவர் வந்து தீபக் கிட்ட இதை சொன்னாரு, கன்வே பண்ணாருன்றது எனக்கு தெரியல. ஒண்ணு அவன் போய் சண்டை போடுறான் அப்படிங்கிறதுனாலயா, இல்லைன்னா ஐயோ இப்போ அடிபட்டுச்சு மஞ்சரி தனியா நிக்கிறாங்க, இப்போ இதே அடி வேற யாராவது டீம்ல ராணுவம் இருந்து பட்டிருந்தா அந்த டீம் தான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம், அந்த இடத்துல மஞ்சரி பாதிக்கப்பட்டு தனியா ஆளா நின்றுக்க மாட்டாங்கன்ற அந்த ஒரு தாட்ல சொன்னாரா அப்படிங்கிறது எனக்கு 2 விதமா யோசிக்க தோணுது. அண்ட் அதே மாதிரி வந்து ராணுவ கண்ட்ரோல் பண்றது வந்து ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு. எல்லா கண்டஸ்டன்ஸ்க்குமே வந்து பேசுறதுலயும் சரி, ஒரு சண்டையிலயும் சரி, கண்ட்ரோல் பண்றது வந்து அவ்வளவு சீக்கிரத்துல முடியல. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ராணுவ போயிட்டு அந்த செங்கல் எடுக்கும் போது அருண் ஒரு பிளே பண்ணார்ல, அந்த பிளேல வந்து ஒரு கையில அருணை இன்னொரு கையில ஜெஃப்ரி ஹேண்டில் பண்ணாரு ராணுவ. அப்போ அவர் அவ்வளோ பலசாலியா இருக்காரு. அப்போ அவர் ஹேண்டில் பண்றதே எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம் தான். பின்னால வந்து விஷால் இப்படி பிடிச்சி இழுக்கிறாரு, முடியல. கடைசியில வந்து முத்து ஒரு வார்த்தை சொன்னதும் டப்புன்னு முடிஞ்சிருச்சு, விடுங்க அவன் இனிமேல் அதை பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னதும் முடிஞ்சு போச்சு. இல்ல, எனக்கு நான் இதுல நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னா, ராணவ வந்து இந்த பக்கம் வந்து அருணும் இந்த பக்கம் ஜெஃப்ரியும் பிடிச்சிட்டு இருக்காங்க, பின்னாடி விஷால் இருக்காரு. அருண் பாத்தீங்கன்னா விஷால் கேப்டன் அப்படின்னு அவரு சந்திரமுகில இருந்து வெளியில வந்து கேரக்டரா மாறினாரு. சோ அதெல்லாம் நான் எப்படி பாக்குறீங்க? அது ஆக்சுவலா அந்த இடத்துல இது வந்து சண்டையில போயிடும், நானும் அவனை அடிச்சிடுவேன் அப்படிங்கும் போது அருணோட ரியல் கேரக்டர் வெளில வருது. அப்போ அந்த இடத்துல கேப்டன் தேடும்போது பின்னாலதான்டா நான் இருக்கேன், என்ன பாருங்கடா, பின்னாலதான்டா நான் இருக்கேன், கேப்டன் அவர் தேடுறாரு. ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல கேப்டன் யாருன்றதே அவர் மறந்துட்டாரா என்னன்றது தெரியல. பட் பின்னால விஷால் இருக்கிறத நோட் பண்ணாரானும் தெரியல. கேப்டன் தான் பின்னால அந்த விஷயம், நான் தானே இங்க தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பிடிச்சி இழுத்தாரு ராணுவ வந்து. இப்ப அடிபடிச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப மஞ்சரி தனியா நிக்கிறாங்க. அப்ப மஞ்சரியுடைய இப்போ இவங்க 3 பேரை சேர்ந்துருவாங்க. இல்லைன்னா அந்த டாஸ்க் லெட்டர் படிக்கும் போதே ஒரு விஷயத்த சொன்னாங்க மஞ்சரி, எந்த நேரம் வேணாலும் யாருடைய கோட்டை, அதாவது அந்த கல் அடுக்கிறது வந்து கம்மியா இருக்கோ அந்த 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 பிளேயரோட கேங் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஆல்வேஸ்லி 3 பேர் இருக்க கேங் அதிகமா தான் இருக்கும், 2 பேர் இருக்கிற கேங்ல தான் கம்மியா இருக்கும். அப்ப 2 பேர் இருக்கிற கேங்னு பார்த்தா முத்துக்குமரன் தீபக்கு, இந்த சைட்ல மஞ்சரி ராணவ். இப்ப ராணவ் போனதுனால இவங்களுமே 3 பேரா ஆயிடுவாங்க. அப்படி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விளையாடாமலே மஞ்சரி அவுட் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதனால மஞ்சரி விளையாடணும் அப்படின்னு பிக் பாஸ் நினைச்சாருன்னா இவங்க 3 பேரையும் ஒரு டீமா போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இல்ல மஞ்சரி நீங்க டிஸ்குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கல் எடுத்து திருப்பி உள்ள வைப்பாங்க. இல்லைன்னா இவங்களுக்கு யாராவது ஒரு டீமுக்கு நீங்க கொடுத்துட்டு போலான்ற மாதிரி கூட ஒரு ஆப்ஷனை கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பிளே வந்து போகும் இதுக்கப்புறம். ஆனா முத்துக்குமரன் சொன்னது வந்து அவர் கேமுக்காக தான் அவர் யோசிச்சு சொல்லியிருக்காரு. ஆனா ராணுவ வந்ததுக்கு அப்புறமா அவர் பேசின விதம் வந்து எனக்கு சரியா படல. அந்த இடத்துல அவர் ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சு ஏதோ ஒரு விஷயத்த பேசின மாதிரி இருந்தது. அது ஜெஃப்ரியுமே வந்து உள்ள ஏதோ சொல்லியிருப்பாரு, அவனும் தானே அதை தப்பா பேசினான், அவன் நடிக்கிறான்ற மாதிரி தானே பேசினான், இப்ப நான் ரொம்ப நல்ல மாதிரி வந்து அங்க நின்று பேசலானே அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெஃப்ரி சொல்லியிருப்பாரு சௌந்தர்யா கிட்ட. ஆனா எனக்கு என்னன்னா அந்த இடத்துலயே நீங்க அதெல்லாம் போட்டு உடைக்கணும், அதுதான் இந்த கேம். அது யாருமே புரிஞ்சுக்கல. நாமினேஷன் மட்டும்தான் கேம்னு நினைச்சிட்டு இருக்காங்க, கிடையாது. எல்லா விஷயங்களையும் அவங்கவுங்க மூஞ்சிக்கு நேரம் போட்டு உடைங்களேன், அது ஈஸியா வந்து எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிடும், இவங்க இப்படிதான், இவங்க இப்படிதான், இவங்க இப்படிதான். அது யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க, முத்துக்குமரன் உட்பட. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம விஷாலுக்கும் அருணுக்கும் நடந்த சண்டை 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் சண்டை போடுறோம் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சண்டையை எப்படி பாக்குறீங்க? யார் மேல கரெக்ட், யார் மேல தப்புன்னு நினைக்கிறீங்க? அருண் மேலதான் தப்பு. ஏன்னா எந்த ஒரு கேம் எடுங்களேன், டெவில் டாஸ்கா இருக்கட்டும், அதுக்கு முன்னால இருந்த பொம்மை டாஸ்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த வார டாஸ்கா இருக்கட்டும், இதுல எல்லாத்துலயுமே ஒரு விதமான ஒரு பிளே பண்றாரு அவரு. இப்ப போன வாரம் இந்த உழைப்பாளி அந்த டாஸ்கா இருக்கட்டும், அவருடைய பிளே தெரியணும்னு நினைக்கிறது. நான் எல்லாத்துலயும் நான் ரொம்ப நல்லவன், நான் வந்து எந்த விதத்திலையும் ஒரு அரகண்டா பிஹேவ் பண்ண மாட்டேன், நான் ரொம்ப மென்மையானவன் அப்படிங்கிற மாதிரி காமிக்கணும். நீ அதை தனியா காமியா, டீமுக்கு எடுக்காத.
ஒரு குரூப்பா ப்ளே பண்றாங்கன்னா நீங்க இப்படிலாம் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றது அருணுக்கு வந்து அது இது ரைட்ஸ் கிடையாது. அருண் உன் பிளேவை நீ பார்த்து விளையாடு, நான் இப்படி விளையாட மாட்டேன்னு சொல்லிக்கிறீங்களா அது ஓகே. ஆனா நீ இப்படி விளையாடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஒரு பிசிக்கல் கேம் இப்படிதான் விளையாடுவாங்க, இப்படிதான் அடிப்படும், இப்படிதான் கீழே விழுவாங்க, இடிச்சுப்பாங்க, புடிச்சு இழுப்பாங்க, சண்டை போடுவாங்க, நடக்கதான் செய்யும். இதெல்லாம் நடக்காம ஒரு பிசிக்கல் கேம் விளையாட முடியாது. அததான் அங்க இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வந்து சொல்றாங்க. இவர் அட்டென்ஷன் திரும்பணுன்றதுக்காக தேவையில்லாம இவர் ஒரு பிளே பண்ணிருக்காரு, வெளில வேற ஒருத்தவங்க இன்னொரு பிளே பண்ணிருக்காங்க இவருக்காக. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் கிடைக்கிற கேப்ல எல்லாம் நான் பெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காருன்னு எனக்கு தோணுது. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அந்த டீமா ஒரு டிஸ்கஷன் போகுது இல்லையா, எல்லாருமே ராணவ் கிட்ட சாரி கேக்குறாங்க. அப்ப வந்து முத்துக்குமரன் பேசின சில விஷயங்கள் ஆட்டும், ஏன்னா அவங்க இப்ப இண்டிவிஜுவல் கண்டஸ்டன்ட் அவங்க பெர்செப்ஷன் வச்சு ஒரு விஷயம் பேசுறாங்க. சோ இவரும் மஞ்சரியும் எந்திரிச்சு அதை டோட்டலா ஆஃப் பண்ண மாதிரி ஃபீல் இருந்தது உங்களுக்கு? ஆக்சுவலா மஞ்சரியோட டீம்ல இருந்து தான் மஞ்சரிக்கு இப்போ ஒரு இழப்புன்றதுனால மஞ்சரி பேசலாம், அதுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதாபிமானத்தினால நீங்க என்னன்னா விழும்போது ஐயோ விழுந்துட்டானே நீங்க தூக்கலனா கூட பரவாயில்ல, இவன் நடிக்கிறான்னு சொன்னீங்கல்ல அது தப்புன்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. அது தப்பு அப்படி, அவனுக்கு அடிபட்டுச்சோ இல்லையோ ஆனா அவன் விழுந்திருக்கான். இப்போ எனக்கு நான் விழுறேன், எனக்கு அடிப்படுதோ இல்லையோ ஐயோ விழுந்துட்டாங்க அப்படின்னு நீங்க வருவீங்கல்ல, அப்படி வரலனாலும் பரவாயில்ல, அவன் வேண்டுமே தான் விழுந்தா நீங்க சொன்னீங்கன்னா அது தப்பு அப்படிங்கறதான் மஞ்சரி பாயிண்டா எடுத்து வைக்கிறாங்க. ஆனா முத்துக்குமரோட பிளே எப்படி இருந்ததுன்னா, அவர் வந்து அங்க சொல்லிட்டாரு ஐயோ ராணுவம் எடுத்தது தப்போ அப்படின்றதான் சொல்லிட்டாரு, அண்ட் வேற ஏதோ பேசியிருக்காரு சம்திங். ஆனா இங்க வந்து அவர் பேசுனது வந்து இனிமேல் இந்த வீட்டுல அந்த மாதிரி நடக்காம நம்ம பார்த்துக்கணும், அந்த மாதிரி வந்து நடந்துக்கிட்டா அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம் தப்பாயிடும், அண்டு நம்ம வேற ஒரு விஷயத்துக்காக நிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால நம்ம வந்து மனுஷங்க தான் அப்படிங்கிறத இவர் வந்து இது சொல்லும்போது, ஐயா நீங்களும் தான் அதை சொன்னீங்க அப்படிங்கிறது வந்து அவங்களே சில பேர் வந்து அதை உணர்ந்தாங்க. ஆனா அந்த இடத்துல அவங்க 2 பேரும் ஸ்கோர் பண்றதுக்காக தான் அதை பேசுறாங்கன்றத வந்து அன்ஷிதா, விஷாலு, அப்புறம் வந்து சௌந்தர்யா இவங்கெல்லாம் வந்து சொல்றாங்க. அவங்க ஒரு ஒரு பிளே பண்றாங்க, அந்த இடத்துல வந்து வேற மாதிரி மாத்தி பேசி ஒரு ஸ்கோர் பண்றாங்கன்னா அவர் பேசும்போது நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சௌந்தர்யாவா இருக்கட்டும், சௌந்தர்யாவாவது மஞ்சரி பேசும்போது எழுந்து இல்ல இல்ல இவங்க சொல்ல வர்றது வேற மாதிரி பேசுறாங்க, அவங்க ஜென்யூனா தான் சாரி கேட்டாங்கன்னாங்க. ஆனா முத்துக்குமரன் பேசும்போது ஏன் சௌந்தர்யா எழுந்து பேசலன்றது என்னோட கொஸ்டின், ஜெஃப்ரி ஏன் எழுந்து பேசலன்றது என்னோட கொஸ்டின். இவங்க 2 பேரும் ரூம்குள்ள போயிட்டு கண்ணாடியை பார்த்து 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க, ஜெஃப்ரியும் சௌந்தர்யாவும். ஏன் நீங்க 2 பேரும் அந்த முத்துக்குமரன் அங்க பேசும்போதே ஏன் நீங்க அதை சொல்லலன்றது என்னோட கேள்வி. அப்பதான் ஒருத்தரோட முகத்திலே கிழியும் போது கேம் மாறும். அது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? அன்ஷிதா எல்லாம் அவங்க எழுந்து போனதுக்கு அப்புறம் அன்ஷிதா அழுகுறாங்க, நான் ஜென்யூனா தான் சாரி கேட்டேன், ஏன்னா இவங்க ஜென்யூனா தான் கேட்டாங்கன்றதை இவங்க வந்து அங்க ரெஜிஸ்டர் பண்றாங்க. நான் ஜென்யூனா தான் கேட்டேன், நான் வந்து மனசை விட்டு அப்படி கேட்டேன், சாரி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அப்படி கொடுத்துட்றேன் அப்படின்றதெல்லாம் வந்து அன்ஷிதா தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மனசை விட்டு அன்ஷிதா வந்து சாரி கேட்டாங்க. அந்த சாரி வந்து ஜென்யூனா இருந்ததுன்றது வந்து அவங்க கேட்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஆனா அதை திருப்பி அழுது ரிஜிஸ்டர் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா மஞ்சரி வந்து அங்க ப்ளே பண்ணிட்டாங்களே, இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே, அப்போ நம்ம வந்து சாட்டர்டே நம்மளை கேட்டாருன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காகவே அதை ரிஜிஸ்டர் பண்ண மாதிரி இருந்தது. வீட்டுக்குள்ள கோவா கேங் உடையுதோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு வந்திருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா விஜய் சேதுபதி சார் எபிசோடுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மண்டே எபிசோட்ல சௌந்தர்யா ஜாக்லினை நாமினேட் பண்ணியிருப்பாங்க. ரீசன் வந்து உன் கூட இருக்கிற எனக்கு வந்து லைக் டாமினேட்டிவா ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க அந்த நாமினேஷனுக்கு சொன்ன ரீசன் கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? நாமினேஷன் கரெக்டாக இருந்தாலும் ரீசன் கரெக்ட் கிடையாதுன்றது என்னுடைய தாட். இது எனக்கு மட்டும் ஜாக்லினுக்குமே அதான் தோணுச்சு. ஜாக்லின் வந்து கேம்ல ரொம்ப சோர்வா இருக்காங்க, கேம் விளையாடாம இருக்காங்க, கேமை தாண்டி அவங்க ஒன்றுமே பண்ணலை, இந்த மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணால் அது ஜென்யூன். ஏன் சௌந்தர்யா வந்து இந்த ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேட்பாங்க. சௌந்தர்யா வந்து ஜாக்லினோட ஃப்ரெண்டாக இருந்து ஃப்ரெண்டாக அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்கன்றது தெரிஞ்சு இவங்களும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வெளியில வந்து இந்த மாதிரி சொல்லும்போது தான் அது தப்பாக தெரியுது. இதே நாமினேஷனை இதே ரீசன் சொல்லி அருண் பண்ணும்போது ஜாக்லினுக்கு அது தோணலை. ஏன்னா அருண் வந்து ஜாக்லினுக்கு ஃப்ரெண்டு கிடையாது. ஸோ யார் வேணாலும் ஜாக்லின் நாமினேட் பண்ணலாம். ஏன்னா விஜய் சேதுபதியாவே சொல்லிட்டாரு, இது 11th வீக்காமா நீங்க நாமினேட் ஆகுது, அப்போ வீக்லி நீங்க நாமினேட் ஆகிட்டு தான் இருக்கீங்க அப்படிங்கிறது. இப்போ சௌந்தர்யா அதை நாமினேஷன் பண்ணலனாலும் விஷால் பண்ணியிருப்பார், கண்டிப்பாக பண்ணியிருப்பார். இப்போ சௌந்தர்யா வந்து இதுல 2 ரீசன் எடுத்துக்கலாம். ஒன்று, நான் 2 நாமினேஷன் வந்துட்டேன், நீ வரலன்றது ஒன்று. இன்னொன்று வந்து
அவங்களுக்கு மனசுல பட்டது இப்ப அவங்க சொன்னாங்கல்ல, இதையே அவங்க ஜாக்லின் கிட்ட சொல்லணும். தனிப்பட்ட முறையில ஒரு ஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது, ஃப்ரெண்டா இருக்கீங்க, ஒண்ணுக்கு ஒண்ணா இருக்கீங்க, கோவா கேங் இருந்தீங்க. சரி, அதுக்கப்புறம் கேங்கை பத்தி விட்டுட்டுங்க. ஒருத்தர் விலகி போயிட்டாரு, ஜெஃப்ரின்ற ஒரு விலகி போயிட்டாரு ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு. ரெண்டாவது நீங்க வந்து இந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்றது லாஸ்ட் வீக்ல ஒரு சண்டை நடந்தது. நீ ஏன் ஜெஃப்ரி இது பண்ற அது பண்ற இந்த மாதிரி மாத்தி பேசுன்ற ஒரு டீமுக்குள்ள ஃப்ரைடே நினைக்கிறேன் ஒரு ஒரு மாதிரி விதமா பேசிட்டு இருந்தாங்க. அதை பத்தி கூட சத்யா சொன்னாரு, ஒரு நான் கேங்லாம் இல்லைன்னு சொன்னான் ஜெஃப்ரி, சட்டிலான கேம் விளையாட்டுருக்கேன்னு சொன்னான் அப்படிங்கிற சத்யாவுமே மென்ஷன் பண்ணாங்க. அந்த சண்டையில கூட நீங்க ஏன் சௌந்தர்யா இதை சொல்லலைன்றது என்னுடைய கேள்வி ஒண்ணு. ரெண்டாவது, ஜாக்லின் என்னைக்காவது எனக்காக வந்து நீ நில்லுன்னு சொல்லியிருக்காங்களா சௌந்தர்யா கிட்ட? அப்படி எதுவும் சொல்லியிருக்காங்களா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஆனா தர்ஷிகா கூட சண்டை போட்டதா இருக்கட்டும், அதை தாண்டி ராணுவ கிட்ட சண்டை போட்டதா இருக்கட்டும், இதெல்லாம் அந்த இடத்துல உங்களுக்கு அந்த நம்ம ஃப்ரெண்டை சொல்றாங்களே நீங்க உணர்ந்து அப்படி போய் ஏய் அப்படி சண்டை போடுறீங்க. சண்டை போட்டு ஆமாடா என்னடா பண்ணுவேன், முடிய இப்படி தானே ஆட்டுவேன், இப்படி பண்ணுவேன்டா அப்படின்னு பண்றீங்க, ஏதோ ஒண்ணு பண்றீங்களா? ஸோ அப்போ நீங்க அதெல்லாம் பண்ணிடுறீங்க. ஆனா அதுக்கான திட்டு மட்டும் வந்து ஜாக்லின் தான் வாங்குறாங்க. ஜாக்லினை எழுப்பி நிக்க வச்சுதான் கேட்கிறாரு, சௌந்தர்யாவும் கேட்கிறாரு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஜாக்லின் மேக்சிமம் திட்டு வாங்குறாங்க. அதுக்கான ரீசன் அவங்களோட கேங். என்னைக்காவது ஒரு நாள் இல்ல சார் அது நான் இல்ல சௌந்தர்யான்னு கையை காமிச்சிட்டு போயிருக்காங்களா ஜாக்லின்? அந்த மாதிரி ஜாக்லின் பண்ணது கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கு மதிப்பு கொடுக்குறாங்க. சௌந்தர்யா மேல அவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்கு. சௌந்தர்யா ஒரு விஷயம் சாட்சனாக்கு பண்ணும்போது ஒரு இடத்துல கேட்காம விட்டதுக்கு நீங்க ஏன் கேட்கல ஜாக்லின்றத வந்து விஜய் சேதுபதி கேட்டாரு. அதுக்கு அடுத்த வாரம் அந்த மாதிரி திருப்பியும் அவங்க சாட்சனாவை பண்ணும்போது அந்த இடத்துல ஜாக்லின் அதை தட்டி கேட்டாங்க. அந்த இடம் மட்டும் இல்லை, அதுக்கப்புறமா டீம்லயே ஒரு கோஆபரேஷன் இல்லைனாலும் அந்த இடத்துல சவுண்டை தட்டி கேட்டிருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி நீங்க ஜாக்லினை கேட்டிருக்கீங்கன்னா நான் கேட்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது, உங்களை டாமினேட் பண்ற ஃபீல் ஆகுது, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு உங்க கேம் எல்லாம் டவுன் பண்ற ஃபீல் ஆகுதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு எங்க கேமை டவுன் பண்ற மாதிரி எங்களுக்கு இருக்கு, நம்ம பேசுறது கேமை தாண்டி தனியா பேசிக்கலாம். ஆனா டீம்னு வருதுன்னா, ஒரு டீம் கேமா வருதுன்னா நான் உன் டீம்ல இருக்க மாட்டேன், நான் வேற டீம்ல விளையாடுறேன் அப்படின்ட்டு ஜென்யூனா நீங்க ஏன் சொல்லல சௌந்தர்யான்றது என்னுடைய சௌந்தர்யாக்கு என்னுடைய கொஸ்டின். ஆனா இதை ஜாக்லினுமே உணர்றாங்க. ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா, நான் எனக்காக போய் சண்டை போட நான் சொல்லவே இல்லை, அவ போய் சண்டை போடுறா, எனக்காக இதை பண்ண நான் சொல்லவே இல்லை. ஏன் அன்னைக்கு அவ்வளோ ரூல்ஸ் போட்டாங்கல்ல, ரூல்ஸ்ல எல்லாம் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னா, இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்கடி, எனக்கு இது பிடிக்கல அப்படின்றத ஏன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சௌந்தர்யால சொல்லல? ஏன்னா சௌந்தர்யா அங்க ஒரு செல்ஃபிஷ் கேம் விளையாட்டுருக்காங்க. அவங்க வந்து முத்துக்குமரன் ஒரு பாயிண்ட் சொல்லி நாமினேட் பண்ணியிருப்பாரு. சௌந்தர்யா ஒரு இடத்துல சண்டை போடுறாங்க, ஒரு இடத்துல வந்து சமாதானம் ஆகுறாங்க, ஒரு இடத்துல சண்டை போடுறாங்கன்னா அது வீக்கெண்ட் வர்றதுக்குள்ள ஒரு கியூட்னஸ் பண்ணி அதை மாத்திருவாங்க. எக்ஸாக்ட் எனக்கு இப்ப அது தோணுது. நானும் சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேன். போன வாரம் நம்ம சௌந்தர்யாக்காக சப்போர்ட் பண்ணி பேசி அது வந்து ரஞ்சித்தை வந்து விஜய் வந்து கேட்டாரு, கேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா அவரோட முகத்திரியை வந்து கிழிச்சாரு. அப்போ நான் அது சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவேன். ஆனா இப்ப சௌந்தர்யா தப்பு பண்றாங்க, நான் சௌந்தர்யாவை கேட்பேன். ஸோ நான் பிஆர் கிடையாது, அது தெரிஞ்சுக்கோ முதல்ல. ஃபர்ஸ்ட் டேவும் சரி, செகண்ட் டே வந்து திருப்பி அதே தப்பு ராணுவுக்கு வந்து அவங்க பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. விழுந்ததை வந்து ஃபேக்குன்னு சொன்னது, அடிப்பட்டதை ஃபேக்குன்னு சொன்னது, இப்போ அவர் ஃபேக்காவே இருக்கட்டும், ஆனா விழும்போது ஒரு பதட்டம் இருக்குல்ல, அந்த ஒரு பதட்டமே இல்லாம ஏன் அவன் சும்மா நடிக்கிறான், அவன் உண்மையாக விழுந்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறது வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இவங்க மேல இருந்த ஒரு நம்பிக்கையே அப்படியே குறைக்குது அப்படின்னு தான் நான் சொல்றேன். இவங்கெல்லாம் மனுஷன் தானா அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் கமெண்ட்ல போடுறாங்க லைவ்ல. சௌந்தர்யா ஒர்ஸ்ட் பிஹேவியர், இவெல்லாம் மனுஷி தானா அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்ல போடுறாங்க, ஹாட்ஸ்டாரோட கமெண்ட்ல. அப்ப அந்த இடத்துல உங்களுடைய கிராஃப் நீங்களே குறைச்சிக்கிறீங்கல்ல. இன்னொன்னு, நீங்க இவ்வளோ ஜென்யூனா பேசுறீங்க, இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் அவங்க கிட்ட ஒரு கான்வர்சேஷனை முடிச்சுட்டு வந்து உட்காந்து தனியா புலம்புறாங்க. சௌந்தர்யா என்ன புலம்புறாங்கன்னா, நாமினேஷன் பண்ணதுக்கெல்லாம் இவ்வளோ பேசுவீங்க, என்னெல்லாம் நாமினேட் பண்ணா நான்லாம் பேச மாட்டேன், இவ்வளோலாம் பேச மாட்டேன். இவங்களுக்கு என்ன ஒரு ஆட்டிடியூட் வந்துருச்சுன்னா, சண்டே ஒரு ஒரு இன்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. உங்களுக்காக எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா சவுண்ட் வெளியில, உங்களுக்காக நீங்க வெளில வந்து பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ ஆர்மிஸ் இருக்கு, எவ்வளோ அதை பண்ணிருக்க கூடாதுன்னு எனக்கு இப்ப தோணுது. எனக்கும் தோணுச்சு, எனக்கு இப்ப தோணுது. அந்த ஒரு திமிருனால சௌந்தர்யா இப்படி பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து பயங்கரமா வந்து தோணுது. அண்ட் ஜாக்லின் வெளிப்படையா இருக்காங்க, ஜாக்லின் கிட்ட உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லைன்னா ஜாக்லின் வேற மாதிரி விளையாடுவாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு ஜாக்லின் மேல இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரயானும் ஜாக்கும் ஒரே டீம்ல தான் இருக்காங்க, ஆனா அவங்க கேம் பிளே வேற மாதிரி இருக்கு, அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அதுதான் நானும் சொல்றேன். இந்த வீக் வந்து ரயான், ஜாக்லின் அண்ட் ரஞ்சித் இவங்க 3 பேர் தான் வந்து ஒரு டீம் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டீம் பிரிச்சது வந்து ஜெஃப்ரி, ரயான், ஜாக்லின்.
அதுக்கப்புறம் திருப்பி மாறப்பட்டது சௌந்தர்யா, ஜாக்லின், ரயான். அப்புறம் திருப்பியும் மாத்துறாங்க. இதெல்லாம் மாத்தின ஆட்கள் யார் தெரியுமா? இந்த டீமை பிடிக்காத ஆட்கள். அன்ஷிதா, விஷால். விஷால் வந்து கேப்டனா இருக்கிறது இந்த வீக் அவருக்கு ஒரு பிளஸ் ஆயிடுச்சு. ஸோ சௌந்தர்யாவை துண்டா தூக்கிட்டாரு, இவங்கள ஜெஃப்ரியை துண்டா தூக்கிட்டாரு. ஆக்சுவலி எனக்கு ஒன்று புரிய மாட்டேங்குது. ஒரு டீம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ட்டு ஒருத்தவங்க நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. இது எந்த விதத்துல கேம்? இப்போ டீம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ஜெஃப்ரி பயங்கரமா ஃபைட் பண்ணுவான், ஸ்ட்ராங்கா இருக்கான்றதை அவங்களோட கருத்து எடுத்து வைக்கிறாங்க. இது அவங்க எடுத்து வச்சா அது கருத்து தப்பா? ஆனா அன்ஷிதா ஜெஃப்ரியை வச்சு விளையாடினா அது எப்படிங்க விளையாட்டாகும்? அக்கா தம்பி ஒரே டீம்ல விளையாடுறாங்க. அப்ப நான் கேட்கலாம்ல, நீங்க கேங்கா தான் விளையாடுறீங்க, நீங்க கேமா பார்க்கல, உங்க கேங்க இங்க கொண்டு வரீங்க நான் சொல்லாமா அன்ஷிதா? எனக்கு அது பயங்கரமா ஒரு இதுவாச்சு. ஏன்னா அது நேற்று லைவ்ல பேசிட்டு இருந்தாங்க அவங்க விஷால் கிட்ட. அவ வந்து உஷாரா ஜெஃப்ரி இழுக்கலான்னு பார்த்தா நான் இழுத்துட்டேன். நீ இழுத்தா தப்பு இல்ல, ஜாக்லின் இழுத்தா தப்பா? ஜாக்லின் அவங்க டீமுக்கு இழுத்தா தப்பா? அதெல்லாம் இவர் உடனே விஷால், ஏன்னா இவருக்கு சௌந்தர்யா தேவைப்படுது இல்ல, அதனால இவர் என்ன பண்ணாரு, அதனால தான் நான் சவுண்ட் அங்கிட்டு பிரிச்சுட்டேன், தர்ஷிகா பாத்துக்கோங்க. ஸோ சவுண்ட் அங்கிட்டு பிரிச்சுட்டாரா, பிரிச்சு இப்ப யார் யார் டீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்ஷிதா, ஜெஃப்ரி, பவித்ரா, விஷால், சௌந்தர்யா, அருண். இந்த சைட்ல வந்து ரயான் வந்து ஒரு கிளியர் கட்டா இருந்துட்டாரு, இல்லை நான் வரல அப்படின்ற மாதிரி அந்த 2 டீம்லயும். ஸோ அதனால வந்து ரயான், ஜாக்லின், ரஞ்சித் இவங்க 3 பேர். அண்ட் இங்க வந்து இவங்க கூட எல்லாம் கம்ஃபர்டபுளா இல்லை அப்படிங்கிறதுனால முத்துக்குமரன் அண்ட் தீபக், மஞ்சரி அண்ட் ராணவ். அந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து முத்துக்குமரன் சொல்லியிருப்பாரு ராணவ் கிட்ட, மைண்ட் வாஷ் பண்ண மாதிரியே கூட இருக்கட்டுமே, ஆனா டே உன்னை கேம்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, உன்னை ஃப்ரெண்டா யாருமே யூஸ் பண்ணிக்கல, ஃப்ரெண்டா உன்னை யாருமே நினைக்கல, உன்னை அவனோட தேவைக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்களா, இந்த இடத்துல நீ தான் சிந்திச்சு முடிவெடுக்கணும், அதை யோசிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து முத்துக்குமரன் ஒரு வார்த்தை சொன்னார் இவர்கிட்ட, ராணவ் கிட்ட. அதையுமே யோசிச்சுதான் ராணவ் வந்து மஞ்சரி கூட வந்தது. இன்னொன்னு என்னன்னா மஞ்சரி வந்து தனியா நிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ரீசனாவும் இருக்கும். முத்துக்குமரன் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, ஜெஃப்ரி, ஜாக்லின், சௌந்தர்யா, ரயான் இவங்க 4 பேருமே ஒரு டீம், அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு டீம், நம்ம எல்லாம் ஆதரவற்ற ஒரு டீம், சோ நம்ம ஒரு டீமா சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தீபக் கிட்ட சொல்லியிருப்பாரு. அப்ப நான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, முத்துக்குமரன் இருக்கிற இடத்துல எல்லாம் மஞ்சரி இருக்காங்க, ஏன் இவங்க 2 பேரும் ஒரு டீம் இல்ல? அதுதான் நானுமே இப்ப சொல்ல வந்தேன். இப்போ இவங்க எல்லாரையும் ஒரு டீமா சொன்ன முத்துக்குமரன் இப்ப ராணுவ கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயங்களை எடுத்து வைக்கும் போது அவர் என்ன கிளியர் கட்டா சொல்றாரு நோட் பண்ணுங்க. அவர் வந்து அவரோட டீம்ல சேர்க்கிறாரு, ஆனா இல்ல, இருக்கு ஆனா இல்லைன்ற மாதிரி ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாரு. என்னன்னா நானும் தீபக்கனா ஒரு டீம், நீயும் மஞ்சரியும் ஒரு டீம், நம்ம எல்லாரும் ஒரே டீம் கிடையாது, அதை புரிஞ்சுக்கோ. ஆனா ஒரே டீம் தான் கிடையாது, ஆனா ஒரே டீம் தான். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப 2 டீமா பிரிய போறோம். பிரிஞ்சு அந்த 3 டீமா இருக்கு இல்லையா, அவங்கள ஃபுல்லா அட்டாக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீயும் நானும் வந்து ஒண்ணு சேர்ந்து யாருன்றது டிசைட் பண்ணி பாத்துக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய தாட். அததான் அவர் சொல்றாரு. இன்னொன்னு என்ன இதுல புரிஞ்சுக்கணும்னா, நம்ம 4 பேரா சேர்ந்து தான் அவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணணும். அப்படி பார்த்தா அங்க 3 தான் இருக்காங்க, நம்ம ஒரே டீம்ல 4 பேரா இருக்கோம். நம்ம எக்காந்து கொண்டு நம்மளுக்குள்ள ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணிக்காம அவங்களெல்லாம் அட்டாக் பண்ணணுன்றது முத்துக்குமரனோட பிளான். இதைதான் வந்து அவரு ராணுவ கிட்ட வந்து சொல்லி, சரி ஓகே, சரி அப்படின்னா பண்ணலாம் ஓகே அப்படிங்கிறது தான் அவர் வந்து ஓகே பண்றாரு. இப்படிதான் போதும். ஆனா டீம் இருக்கு, ஆனா இல்லைன்ற டீம்ல வந்து முத்துக்குமரன் மஞ்சரியோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருக்கு, அது ஜென்யூனா இருக்கு. அவங்களுமே கேம்குள்ள அதை கொண்டு வராங்கன்றது கண்மூடித்தனமா அவங்களுக்கே தெரியாம அது நடக்குது அப்படிங்கிறது இங்க டாஸ்க் எல்லாம் தாண்டி விஷாலோட கேப்டன்சி என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல எல்லாம் விஷால் பேசினாரு. எந்த லைக் ஹவுஸ்மேட்குள்ள சண்டை வரும்போது கூட அவருக்கு அது கரெக்டா ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் இந்த கேப்டன்சியே தப்பா தான் நடந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். கேப்டன்சி டாஸ்கே தப்பா தான் நடந்திருக்கு. டீம் அதாவது இந்த டாஸ்க் வந்து உங்களுக்காக யாரை உங்களுக்கு கூட நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஜாக்லின் கூட நின்றவங்க வந்து பவித்ரா, தீபக், ரயான் அண்டு சௌந்தர்யா. விஷால் கூட நின்றவங்க வந்து ரஞ்சித், அருண், அன்ஷிதா, அப்புறம் ஜெஃப்ரி இவங்க. முத்துக்குமரன் கூட நின்னது வந்து மஞ்சரி, ராணவ் இவங்க மட்டும்தான். முத்து கூட நிற்கும் போதே ராணவோட பிளான் விஷாலுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறது தான். அப்போது இது லைவ்ல ஒரு மீட்டிங்காக போடுறாரு. போடும்போது நான் எப்படியா அவர் எடுத்துகிட்டு போய் சேர்க்கும் போது நான் லாஸ்ட்ல என்னோட இஷ்டம்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட வந்துடுறேன், நான் மச்சான் நீ தான்டா கேப்டன் அப்படின்றத வந்து ராணுவ அங்கே பதிவு பண்ணிட்டு போறாரு. அதுக்கப்புறம் திருப்பி டீம் பிரிக்கிறாங்க, இவங்களுக்கு நிற்கிறாங்கன்னு சொல்லும்போது விஷால் வந்து அங்கே ஒரு ப்ளே பண்ணுறாரு. இதாண்டா கேம், ஏன்னா இவருக்கு புரியாதுல்ல, இதாண்டா கேம், இந்த மாதிரி எடுத்துகிட்டு சேர்ப்பாங்க, நீ கடைசியில் வந்து உன்னுடைய இஷ்டம் உன்னுடைய கேம்ன்ற மாதிரி மாற்றி
நீ இப்படி வந்துரு, அது உன்னுடைய பிளே மச்சான், எப்படி சத்யாவுக்கு பண்ணாரோ அந்த மாதிரி, அது உன்னுடைய இஷ்டம், உன்னுடைய பிளே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு விட்டுட்டாரு. கேம் நடக்கும்போது ஜென்யூனா ஒரு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஜாக்லின் அண்ட் முத்துக்குமரன் போட்டுக்கிறாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி அங்க வெயிட்டை முதல்ல பார்த்துப்போம், வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சப்போஸ் முடியலன்னா ஆட்களை மாத்திப்போன்ற மாதிரி ஒரு ஐடியா. அப்போ வெயிட்டை திறக்கும் போதே 400 கிலோ. அப்பவே அங்கேயே வந்து வாஷ் அவுட் முத்துக்குமரன். 2 பேர் தான் இருக்காங்க, 400 கிலோ முடியாது என்னால் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த இடத்துல அதிகபட்சம் ஒரு 80 கேஜஸ் இருப்பாரு ராணவ், 80லேருந்து 90 இருப்பாரு, இவங்க ஒரு 70 இருப்பாங்க. அப்படி பார்த்தாலும் நான் தோத்துருவேன், ஸோ நான் வந்து போல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அப்போ இவங்க கேட்குறாங்க, என்னால முடியும், எனக்காவது அனுப்பிவிட அவங்கள அப்படின்னும் போது அவர் அந்த இடத்துல தயங்கி, நான் வந்து இந்த போட்டியிலேருந்து விலகிடுறேன், என்ன விட்டுருங்க, நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல இவங்க ஆல்ரெடி கணிச்சு வச்சிருந்த ஆட்களை எடுத்துட்டு போய் சேர்த்துட்டு கடைசியா நிற்கும் போது ராணவ கூப்பிடுறாங்க. ஆனா அந்த இடத்துல முத்துக்குமரன் இருந்திருந்தாலும் ராணவ் விஷாலுக்கு தான் போயிருப்பாரு. ஏன்னா ஆல்ரெடி அவரோட பிளான் அதுதான். ஆனா அதை அப்படியே வந்து மாத்தி, இல்லை நான் ஆல்ரெடி வந்து முத்துக்கு சொல்லியிருந்தேன், இப்போ வந்து நான் வந்து விஷாலுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி அவர் அங்க ஒரு பிளே பண்ணிட்டு அங்க போயிட்டாரு. டாஸ்க்கும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அதை வந்து ஸ்மார்ட் பிளே அப்படின்லாம் சொன்னாங்க, கிடையவே கிடையாது, முன்னாடி பேசி வச்சிருக்காரு. இது எக்ஸாக்டா நம்ம டீச்சர் கண்டுபிடிச்சிட்டாங்க. மஞ்சரி இந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள பேசிட்டு இருக்கும் போது அவங்க ஃபர்ஸ்ட் கேட்ட வார்த்தையே இதுதான், நீ முத்துக்கு விளையாடுன்னு சொல்லிட்டு லாஸ்டா போயிட்டு விஷாலுக்கு உட்காரதான் உன்னோட பிளானான்னு கேட்டாங்க. அவருக்கு ஒரு மாதிரி அப்படியே அள்ளுட்ற மாதிரி, அதெல்லாம் இல்லை அப்படின்றாரு. நீங்க அந்த பிளான் போட்டீங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க, அதை ஒத்துக்கிட்டா என்ன அதானா அப்படின்னா, இல்ல உடனே முத்துக்குமரன் இவர் பதில் சொல்றதுக்கு முத்துக்குமரன் அது அவனோட பிளே. எனக்கு இப்ப இந்த இடத்துல என்ன தோணுச்சுன்னா, ஜாக்லின் ஒரு விதத்துல கேப்டன் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள் வந்து முத்துக்குமரனும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்ப நீங்க கேப்டன் இதுக்கு ஆப்போசிட்டா ஜாக்லின் நினைக்கிறாங்க, நாலு பரவாயில்ல முத்துக்குமரன் நீங்க அதுதான் ப்ரமோல வந்துச்சு. ஆனா இப்போ ஜாக்லின் கிட்ட நிறைய ஆட்கள் இருக்கும்போது ஜாக்லின் அங்க வெயிட்ட பாக்குறாங்க, என்னால கொண்டு போய் சேர்க்க முடியும்னு சொல்லும் போது சரி, அப்ப முத்துக்குமரன் என்ன சொல்லணும்னா, சரி ஓகே ஜாக் நான் உனக்கு கொடுத்துட்றேன், நீ விளையாடு, நீ வின் பண்ணு, நீயாவது வின் பண்ண அப்படின்றத வந்து முத்துக்குமரன் சொல்லியிருந்தா அங்க ராணுவம் வந்து ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. ஏன்னா அவர் முத்துக்குமரனுக்கு வந்து நின்றுட்டாரு. முத்துக்குமரன் இந்த மாதிரி ஒன்று சொல்லும் போது அப்ப கூட ஒரு டிசைட் மாறுற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணிட்டார், முத்துக்கு நின்னாலே நான் விஷாலுக்கு தான் போகிறது டிசைட் பண்ணும்போது அவர் கண்ணுக்கு ஜாக்லின்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட். ஆனா இது மீட்டிங்கா வச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசும்போது என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, முத்துக்குமரன் வந்து இதை சொல்லியிருந்தா அப்போ ஒரு இதுல கேம் சேஞ்ச் ஆயிருக்கும். ஏன் ஆல்ரெடி முத்துக்குமரன் வந்து கேப்டனா இருந்திருக்காரு, ஆனா ஜாக்லின் இருந்தது கிடையாது. அப்ப அந்த வாய்ப்பை ஜாக்லின் கொடுத்துருக்கலாமேன்றது என்னுடைய கருத்து. முடிஞ்சதுக்கு அப்புறம் ரஞ்சித் அங்க கிச்சன் ஏரியால பேசுறாரு, அங்க என்னெல்லாம் பிளான் பண்ணி பண்ணாங்களோ கடைசியில உனக்கு கிடைச்சிச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி விஷால் கிட்ட சொல்றாரு. அப்ப ராணவம் வரும்போது ராணவா அப்படின்னு வந்து கட்டி பிடிச்சிட்டு விஷால் சொல்றாரு தேங்க்ஸ்டா அப்படின்னு 2 பேருக்குள்ள. அங்க வந்து ரஞ்சித் எதுக்கு என்ன பண்றாங்கன்னா, நான் சொல்லணும், அவனாதான் டிசைட் பண்ணான் விஷால். அது எப்படி விஷால் உட்காந்து பிரெயின் வாஷ் பண்றீங்க, அவர் ஓகேன்றாரு, நீ தான் மச்சான் கேப்டன் சொல்லிட்டு போறாரு. அப்புறம் எப்படி நீங்க வந்து கேம் விளையாடுறதுக்கு முன்னாலே விஷாலுக்கு தெரியும் அவர் தான் கேப்டன்றது. கேப்டனா ஆகணும்னா அந்த கேம் விளையாடணும், அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அப்பதான் கேப்டன். ஆனா நான் கேப்டன் எனக்கு தெரியும், நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிதான் அவர் விளையாடி இருக்காரு இந்த கேமை. பிக் பாஸோட வரலாற்றுலயே இந்த மாதிரி நடந்த கேம் இதுதான் அப்படிங்கிறது என்னுடைய